ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 22/6/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8:30 இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024 தொடர்பான செய்திகள் மற்றும் கவுன்சிலிங்கான டேட் எப்போ அப்படிங்கிற செய்திகள் அடங்கிய செய்தித்தாள்களினுடைய தொகுப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூஸ் அப்டேட், கவுன்சிலிங் டேட், நீட் யூஜி 2024 அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் காலேஜில் கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு அட்மிஷன் போட்டு திரும்பவும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மருத்துவ கலந்தாய்வை ஒத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. அப்போது கவுன்சிலிங் டேட்டை தள்ளி போடணும், அதாவது கவுன்சிலிங்கை தள்ளி போடணும் அப்படின்னு போட்டிருந்த மனுக்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து விட்டது. அதனால் குறிப்பிட்ட தேதி அப்படின்னு சொல்கிறது ஜூலை 6ஆம் தேதி திட்டமிட்டபடி கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறும். அதாவது அறிவிக்கப்பட்டபடி வரும் ஜூலை 6ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 1563 பேர்த்துக்கு கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாளைக்கு, அதாவது 23 ஜூன் 2024 அவங்களுக்கு ரீநீட் அப்படிங்கிறது நடக்குது. இந்த 1563 பேர்த்துக்கு மட்டும் இவங்களுக்கான ரிசல்ட்டு 30 ஜூன் 2024 ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 6ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தொடர்பான எந்தெந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குதோ எல்லா வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு அப்படியே மாறுதல் செய்கிறதுக்கும் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக ஜூலை 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அடுத்த கட்ட விசாரணை, அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இது ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீட் கான்ட்ரவர்சி, சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு டிஃபர் கவுன்சிலிங் ப்ராசஸ். அதே இந்த நியூஸ் பேப்பரில் மிஸ்ட்ரி காலான் சேஃபோஸ் புட் பீகார் காப்ஸ் ஆன் நீட் ட்ரையல். அப்போது ரகசிய அழைப்பு வந்ததின் அடிப்படையில் போலீஸாருக்கு, அதாவது பீகார் போலீஸுக்கு வந்த ரகசிய அழைப்பின் அடிப்படையில் இந்த மோசடியில் ஈடுபட்டவர்களை போலீஸ் பிடிச்சிட்டு அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு தொடங்கும் நாளுக்கு, அதாவது மே 5ஆம் தேதி அந்த தேர்வு தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரகசிய அழைப்பு வந்திருக்குது. அனானிமஸ் கால் அபவுட் 4 criminals heading to a safe house. அவங்கள அரெஸ்ட் பண்ணி தனியாக வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் 4 பிடிபட்டனர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கியது, விடைகள் வழங்கி அதனை மனப்பாடம் செய்ய வைத்தது. இதெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாரி பார்க், ஜார்க்கண்ட். இன் ரைடு போலீஸ் ஃபவுண்டு 13 roll numbers, 4 aspirants picked up. they named 9 including, அதில் 4 பேர் பிடிபட்டனர், மேலும் 9 பேர் அப்படிங்கிறவங்க இன்க்ளூடிங் சிக்கந்தர் யாதவேந்து இவர் உள்பட 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 6ஆம் தேதி எரிக்கப்பட்ட வினாத்தாளையும் போலீஸ் கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இது செய்தி நம்ம ஏற்கனவே படித்தது தான். நாளைக்கு 23ஆம் தேதி சண்டே 1563 மாணவர்களுக்கு நீட் அப்படிங்கிறது நடக்க உள்ளது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, நீட் நாட் அ நீட் அப்படின்ற ஹெட்டிங்கில் இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படித்து கொள்ளலாம். அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தரலாம். தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய செய்தித்தாளில் வந்த
நீட் யூஜி 2024 மற்றும் கவுன்சிலிங் தொடர்பான செய்திகள். கலந்தாய்வு அப்படிங்கிறது இப்போதைய நிலவரப்படி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஜூலை 6ஆம் தேதி 2024 அறிவிக்கப்பட்டபடி நடைபெறும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு செய்தி. ஸோ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே ரெடியாக இருந்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது நீட் யூஜி 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் யூஜி 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.